நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண விரும்புகிறேன் என் ட்ரீமுக்காக. பிடிக்கவே பிடிக்காது, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும். ஆனால் இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அதிகமாக தெரியல. பிஸ்னஸ் எப்படி கோலாக வைக்கல, பிஸ்னஸ்க்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும். இது வந்தாச்சு, 4 மாதம் ஆச்சு. பட் நம்மள நிறைய பேர் இன்னும் கோல் செட் பண்ணாமல் இருப்போம். நானும் இது வரைக்கும் 2 கோலை செட் பண்ணல. ஏன் ரீசன்னு கேட்டிங்கன்னா, நான் இயர் 2 கோலை செட் பண்ணுவேன். பட் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்போயே அதை ஊற்றி மூடிடுவேன். ஆனால் இந்த இயர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்காகத்தான் இந்த கோல் நான் இப்போ செட் பண்ணுறேன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களை நிறைய பேர் இன்னும் கோல் செட் பண்ணாமல் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வாங்க, நான் ஒன்றா சேர்ந்து நம்ம கோலை செட் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும். யூடியூப்பில் இந்த இயர் முடிய முன்னுக்கு ஒரு 50 and 60 வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வீக்லி ஒரு 5 வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ப்ளீஸ் என்னடா வீடியோ அப்லோட் பண்ணுறத பற்றி பேசுகிறேன், உனக்கு ஃபாலோவர்ஸ் வேணாமா அப்படின்னு கேட்குறீங்களா? அது இந்த சரையன்ட்டு கையில் இல்லை, அது இந்த வீடியோ பார்க்க உங்களோட கையில் தான் இருக்குது. என்னால் வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ண இயலும். அந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு 1% ஒரு நாலேஜ் கிடைச்சாலே எனக்கு அது பெரிய பெரிய விஷயம். ஷேர் மார்க்கெட்டிங்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுற கோலை வைக்கல. இந்த இடத்துல அதை பற்றி பெஸ்ட் லேர்ன் பண்ணணும். அதான் என்கிட்ட மொதல் கோலே. ஏன்டா இன்வெஸ்ட் தானே என்ன பண்ணுவாங்க, நீ லேர்ன் பண்ணுங்கிற. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். பெஸ்ட் நம்ம அதை பற்றி கற்றுக்கிறதா அதில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் இந்த இயர் முழுக்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் பற்றி லேர்ன் பண்ண போகிறேன். புக் ரீட் பண்ணுறது. என்னடா புக் ரீட் பண்ணுறதை விட கோலாக வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் புக் ரீட் பண்ணுறேன் அப்படி ரீசன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண விரும்புகிறேன் என் ட்ரீமுக்காக. நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் யார்கிட்ட பேசுறது கேட்க இல்லாது. ரீசெண்டானா எனக்கு யாரும் பெரும்பாலும் தெரியாது பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு. நான் புக்கில் இருந்து தான் அது கோல். எனக்கு அந்த கோல் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் நான் அதை ஒரு கோலாக வச்சுருக்கேன். ஏன்னா அது எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. என்ன கோல் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கிலீஷை நான் லேர்ன் பண்ணுறது. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் சிங்கர்ஸ் வர மாட்டேங்குது. அதனால அதை பெருசாக கண்டுக்கலை. பட் எனக்கு இப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனால் இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அதிகமாக தெரியல. உங்களுக்கு எது ஐடியா இருந்தால் எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதே நான் ஃபாலோ பண்ணி என் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஏன்டா இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணப்போ. என்னடா பிஸ்னஸை போய்ட்டு ஒரு கோலாக வச்சுருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் பிஸ்னஸை எடுத்து கோலாக வைக்கல, பிஸ்னஸ்க்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படின்னு நான் அதுக்காக பிளான் போட போகிறேன். நிறைய ரிசர்ச் பண்ண போகிறேன். நிறைய பேர் பேச போகிறேன். அதுதான் எனக்கு கோலாக வச்சுருக்கேன். இந்த இயர் முடிய முன்னுக்கு ஏதாச்சும் ஃபுல்லாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் போட போகிறேன். என் பிஸ்னஸில் எனக்கு முக்கியமாக 2 விஷயம் வேணும். ஒன்று, நான் பண்ண போகிற பிஸ்னஸ் எனக்கு மணி கொடுக்கணும். அது இல்லாமல் நான் பண்ண போகிற பிஸ்னஸ் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பாக கூட இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான் ரிசர்ச் பண்ணிக்கிருக்கேன். கண்டிப்பாக இந்த இயர் முடிய முன்னுக்கு அதுக்கான ஃபுல் பிளானும் போடுவேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரியல. பட் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினச்சிறேன், நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த இயர் முடிய முன்னுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லையா நான் இந்த கோலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த வீடியோ எடுக்கிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப லேசி பர்சன். நான் இப்போ கோல் செட் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே மறந்துடுவேன். ஆனால் இந்த இப்போ வீடியோ ஷூட் பண்ணுற ரீசனுக்காக நான் ஒரு கான்ஃபிடென்ஸாக வேலை செய்வேன். நான் நிறைய பேர்த்திட்ட சொல்லிட்டேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். நீங்களும் உங்கள் கோல் இந்த டைம் செட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த கோலில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்.